ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிட்ட ஒவ்வொரு ஷீட்டும் தனித்தனியா இருக்கு. ஆனா இதுல வந்து நமக்கு கொஞ்சம் ஷீட் மட்டும் தான் நமக்கு தேவை. மற்ற ஷீட்ல நமக்கு தேவையில்லை. அதனால எல்லாத்தையும் டெலீட் பண்ணலாம்னு இருக்கேன். அது எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 38 ஷீட்டு கிட்ட இருக்கும் ஃபுல்லா. ஆனா இதுல வந்து நமக்கு எல்லா ஷீட்டும் தேவையில்லை. ஒரு 3 ஷீட்டு அது மட்டும் இருந்தா போதும். மற்றதெல்லாம் டெலிட் பண்ணணும். ஆனா கூகுள் ஷீட்ல நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே டைம்ல செலக்ட் பண்ணி டெலிட் பண்ண முடியாது. அதனால ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி அதை டெலிட் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இதுல வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்கிரிப்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி பண்ணி வச்சது, அதனால அதை டெலிட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ங்கிறத கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. சும்மா நேம் மட்டும் என்ன வேலை கொடுத்துருங்க. நான் டெலிட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதை டெலிட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதனால இதை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை சென்ட் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. Ctrl+V கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு எந்த ஷீட் இருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷீட் மட்டும் நீங்க வந்து அந்த நேம் மட்டும் அதில் பேஸ்ட் பண்ணிக்கீங்க. இப்போ இந்த ஸ்டேட் வந்து எனக்கு தேவை, அதனால இதை மட்டும் நான் வந்து அங்க யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கீங்க. உங்களுக்கு எத்தனை ஷீட் வேணாலும் இதுல வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இதுல வந்து கொடுக்கக்கூடிய ஷீட் எல்லாமே நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். நான் வந்து ஒரு 3 ஷீட் மட்டும் ப்ரொடெக்ட் பண்றேன். நேம் வந்து கரெக்டா இருக்கணும். நேம் தப்பா இருந்துச்சுன்னா அது எடுத்துக்காது, எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடும். இதை காப்பி பண்ணுங்கிறத ரீநேம் கொடுத்துட்டு அதை காப்பி பண்ணி மறுபடியும் அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த டெக்னிக் யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ஒரு 4 ஷீட் மட்டும் தான் எனக்கு தேவை. மற்ற எல்லா டேட்டாவும் எனக்கு டெலிட் ஆனா ஓகே தான். இதே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே கொடுத்துருப்பேன். கஸ்டமைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்துட்டு ரன்னு கொடுங்க. பர்மிஷன் கேட்கும், ரிவ்யூ பர்மிஷன் கொடுங்க. அட்வான்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நோட் அன்டைல்டு ப்ராஜெக்ட் இருக்கும். கீழே வந்து கண்டினியூ கொடுங்க. இப்போ எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஷீட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஷீட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஷீட்ல மட்டும் எந்த ஒரு சேஞ்சஸும் நடந்திருக்காது. மீது எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த ஷீட் மட்டும் தான் நமக்கு வந்து சேவ் ஆயிருக்கு. மீது எல்லாமே டெலிட் ஆயிருச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய டேட்டா நீங்க ஒரு டைம்ல கஸ்டமைஸ் பண்றப்ப யூஸ் பண்றப்ப டெலிட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதுவும் டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.